சேனல் டிகே பேஷன். இன்னைக்கு வந்து ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஈவினிங் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது பூஜை. பூஜை முடித்த உடனேயுமே இந்த மந்த் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு ஸ்பெஷலாக ஒரு லேம்ப் ஏற்றி வைப்பேன். இந்த லேம்ப் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க கீழே வந்து ஒரு விளக்கோ ஒரு கேண்டிலோ ஏற்றிட்டு மேலே வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில். நான் எடுத்துருக்கிறது வந்து லெமன் கிராஸ். இதில் வந்து ஒரு 5-6 சொட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே அந்த அரோமா இருக்கும். அடுத்து வந்து டீ போட போகிறேன். ஸோ டீ வந்து நான் 2 பேருக்கு போட போகிறேன். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தேவையான அளவு டீ தூள் போட்டு ஃபஸ்ட்டு அதை கொதிக்க விடணும். ஸோ அது கொதி லைட்டாக வந்ததையுமே வந்து நான் வீட்டிலேயே வந்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஏலக்காய் பொடி. அது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டீ போட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டீ டிகாஷன் நல்லா கொதிச்ச உடனே ஒரு டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டீக்கு தேவையான நாட்டு சக்கரை, நான் எப்பயும் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். சுகர் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக சூடாக டீ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து ஆன்லைன் ஸ்டோர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா விகேஎஸ் ஃபேஷன் அண்ட் ஜுவல்லரிஸ். மெயின்லி வந்து உமன்ஸ் கிளாத்திங் அண்ட் அக்சசரிஸ் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்கு வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. நான் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்படியே டீ குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா ரொம்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இந்த மலையை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். நைட்டு வந்து பரோட்டா பண்ண போகிறேன். பரோட்டா வந்து ரெடி டு ஈட் பரோட்டா இப்போ கடைகளில் கிடைக்கிது. ஸோ அதை வாங்கிக்கிட்டு வீட்டிலே ஒரு மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன். மஷ்ரூம் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சுக்கலாம். தாளிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆனியனை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின வாட்டி 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கின வாட்டிக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. ஸோ அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற உப்பும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் கர்ட் வந்து நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து மஷ்ரூம் வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். எப்பயும் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதுலேருந்தே நிறைய தண்ணி வரும். ஸோ மூடி போட்டு வெயிட் பண்ணுவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் வந்து வெந்துடுச்சு. அடுத்து வந்து நான் கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னாக்கா மிளகு, சீரகம், தேங்காய் இது மூணையும் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோகோனட் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடணும். அவ்வளோதான் பாருங்க, மஷ்ரூம் குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பரோட்டாக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாரி வந்து ரெடி டூ குக் பரோட்டா. இது வந்து மொத்தம் வந்து ஒரு 5 பீஸ் இருக்கும் இதுல டோட்டலா. இத வந்து நம்ம வந்து ஆ ப்ரீ ஹீட் பண்ணா போதுமானது. இந்த ரெடி டூ குக் பரோட்டா வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்குது. ஃபைனலா வந்து எங்க வீட்டு பரோட்டா மாஸ்டர் என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவரு தான் வந்து எனக்கு வந்து பரோட்டா வந்து தட்டி குடுத்துட்டு இருக்காரு. பரோட்டாவும் வந்து நல்ல லேயர் லேயரா சாஃப்ட்டா இருந்துச்சு. நாங்கலாம் அப்படியே வந்து டின்னர் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து எப்பயுமே வந்து பரோட்டாவ வந்து நல்லா பிச்சு போட்டு நல்லா ஃபுல்லா குருமா போட்டு ஊற வச்சு தான் சாப்பிடுவேன். அந்த அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டிஷ்ஷ நீங்களும் வீட்ல கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்க லெஃப்ட் ஓவர்லாம் எடுத்து நான் வந்து கையோட மாத்திட்டு இருந்தேன். கிச்சன்ல இருக்க எல்லா திங்ஸையும் கரெக்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு டைனிங் டேபிள நீட்டா மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். மீதி இருக்க பாத்திரத்தெல்லாம் நான் நைட்டே அப்பயே தேய்ச்சிருவேன். ஸோ அப்பதான் வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கவுண்டர் டாப்பையும் கிளீன் பண்ணிருவேன். அடுத்த நாள் காலையிலக்கு தேவைப்படுற தண்ணி முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து புடிச்சு வச்சிருவேன். லாஸ்ட் ஒர்க்கா வந்து பாலுக்கு வந்து உர ஊத்துறது. அவ்வளோதான். இதுதான் என்னோட நைட் ரொட்டீன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு அழகான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.